ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த கோர்ஸ் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதா. ஸோ நான் கரியர் கேப்னு மீன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 2020க்கு முன்னாடி முடிச்சவங்க தான் கரியர் கேப்னு நான் எப்பயுமே டீல் பண்ணுறது. 2020க்கு அப்புறம் முடிச்சிங்க அப்படின்னா 2021, 22, 23 அதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா அவங்களாம் வந்து டெவலப்மெண்ட் கோர்ஸே சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2020க்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு எந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா கோர்ஸ் பேசியிருப்பேன். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பேசியிருப்பேன், ETL டெஸ்டிங் பேசியிருப்பேன், .NET வித் விண்டோஸ் அஸ்யூர் பேசியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் எப்பயுமே தி பெஸ்ட்டாக இருக்க கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான். சரி, இந்த கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே பிளேஸை உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து பயங்கர செக்யூர்டாக இருக்கணும், உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் மேரேஜ் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ மேரேஜ் ஆனவங்கலாம் உள்ளே போயிட்டு ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா அது அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் உள்ளே போகிறேன், எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா வெளியே வருவாங்க, ஜாலியாக அடுத்த வேலை தேடுவாங்க, ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இருக்காது. அதே சமயத்தில் ஒரு கரியர் கேப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்க வந்து பர்சனல் லைஃப்பும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மரியாதை எதிர்பார்ப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஏன் அப்படி ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு டீம் லீட், மேனேஜர் லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஹை பொசிஷன் போயிருப்பாங்க. பட் ஹை பொசிஷன் போயிருந்தாலும் அவங்க சேலரி கம்மியாக இருந்திருக்கும். அதனால தான் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வர போகிறாங்க. ஸோ அந்த ஹை பொசிஷனில் இருந்த ஒருத்தவங்க அடுத்த இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே போகும்போது ஒரு சின்ன லெவல் பசங்கள்கிட்ட ஒரு திட்டு வாங்குறதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலி ஏற்றுக்கவே முடியாது. இல்லை நான் சொல்லுவாங்க நிறைய பேர், இல்லை அதெல்லாம் ஏற்றுக்குருவேன், நான் யார் திட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் முதல் சொன்ன செக்யூர்ட் ஜாபாக இருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனாலும் நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாபாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வர்றதே பார்த்தீங்கன்னா சேலரிக்காக தான். இந்த சேலரி என்ன இருக்கணும் அப்படின்னா ஹெவி, மினிமம் 5 lakhs மேலே எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கோர்ஸில் வந்து ஆவரேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்லேயே கூட இந்த ஜூலை 1 அந்த ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் 6 ஆஃபர் வாங்கினாங்க. ஸோ எல்லா ஆஃபர்ஸுமே எபோவ் 8 lakhs தான், 8, 10, 12 இந்த மாதிரி வாங்கினாங்க. ஸோ நம்பர் 3 வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் சேலரியும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு ஈஸி டு சர்வைவ் இன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கோர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ஒருத்தவங்க வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம். ஓகே, ஸோ இப்போ கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸி டு லேர்ன். ஈஸி டு லேர்ன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னென்ன இந்த கோர்ஸில் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SQL அண்ட் யூனிக்ஸ். SQLன்றது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இந்த SQL எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கலாம். நிறைய பேர் மெரைன்லேருந்து வராங்க. சிங்கப்பூர், இன்றைக்கு ஒருத்தர் சிங்கப்பூரில் வந்திருந்தார். ஆல்மோஸ்ட் ஒரு 10 years அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. 30 lakhs சேலரி வாங்கியிருக்காரு. அவரே மார்க்கெட் ஸ்டடி பண்ணி ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சூஸ் பண்ணார். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸிங்க வந்து முதல்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே பேசிக்காக வந்து அந்த எக்ஸல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எக்ஸல் வந்து சிமிலர் டு SQL. இந்த SQLலையும் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம், ஒரு காலம் நேம் வைப்போம், ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுவோம், ஒரு ரோ டெலிட் பண்ணுவோம், இல்லாட்டி காலம் இன்சர்ட் பண்ணுவோம், காலமை டெலிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸலில் பண்ணியிருப்போம். அது வந்து SQLல பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து வந்திருப்பீங்க. ஸோ ஓகே, நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்ஸ் படிக்கணும். ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜி தான் பேஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் சப்போர்ட். இந்த யூனிக்ஸ் அப்படின்றதுல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நீ எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டரில் விண்டோஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த விண்டோஸ் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, 2-3 ஃபோல்டருக்கு அப்படியே கட் பண்ணி வேறு இதில் போடுவீங்க, வேறு ஃபோல்டரை போடுவீங்க, இல்லாட்டி காப்பி பண்ணி வேறு இதில் போடுவீங்க, இல்லைன்னா ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணுவீங்க, இல்லாட்டி MS வேர்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஏதாச்சும் வேர்டை சர்ச் பண்ணுவீங்க, ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்ம யூனிக்ஸில் கமாண்ட் வழியாக பண்ண போகிறோம். ஸோ SQL வந்து இட்ஸ் சிமிலர் டு எக்ஸல், யூனிக்ஸ் வந்து இட்ஸ் சிமிலர் டு நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தான். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா SQL அண்ட் யூனிக்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். SQL இஸ் சிமிலர் டு எக்ஸல்னு சொல்லியாச்சு. அண்ட் யூனிக்ஸ் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் சிமிலர் டு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இன் விண்டோஸ்.
இதையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, நம்பர் 2 அட்வான்டேஜஸ் என்ன ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சேம் ஒருத்தர் ரெகுலராக இருக்கும். ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் அந்த ஒர்க்கு கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதே ஒர்க் தான் எவ்ரிடே டெய்லி சினாரியோவில் இருக்கும். ஸோ எவ்ரிடே டெய்லி சினாரியோ அதான் இருக்குன்ற போது நம்ம ரொம்ப மூளை போட்டு கசக்கி ஸ்ட்ரெஸ் பண்ணி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுற வேலை அங்கே இருக்கவே இருக்காது. ஏதாச்சும் ரொம்ப ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி ஒர்க்லாம் வரும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குமானா ஸ்ட்ரெஸ் இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ சேம் ஒர்க் ரிப்பீட்டடாக இருக்குன்றதுனால இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் உனக்கு சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இத்தனை வருஷம் படித்து ப்ளேஸ் ஆனதில்லை. எப்படியும் 1000 பேர் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. இந்த 1000 பேத்தில் ஒரே ஒருத்தர் கூட எனக்கு வேலை கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தருக்கும் வந்தது கிடையாது. இது வந்து நான் சும்மா வீடியோ காலம் சொல்லலை. டெவலப்மெண்ட்டில் இட் ஹேப்பன்ஸ். ஜாவாலையும் நடக்கும், பைத்தான்லையும் நடக்கும், .NETலையும் நடக்கும். இது எல்லாமே டெவலப்மெண்ட் நடக்கும். ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டே இமீடியாக வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பட் இந்த சப்போர்ட்டில் ஈவன் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எஸ்கியூஎல் ஸ்கில் இல்லாட்டாலும் சரி, ஸ்ட்ராங் யூனிக் ஸ்கில் இல்லாட்டாலும் சரி, யூ கேன் ஈஸிலி சர்வை. சர்வைவல் இஸ் வெரி வெரி ஈஸி இன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஏன் இது ஈஸி என்ட்ரின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு சப்போர்ட் இன்ஜினியராக ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகிறீங்க. உங்கள் டீமில் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான், டெவலப்பர் உட்காந்துருப்பான், இந்த பக்கம் டெஸ்டர் உட்காந்துருப்பான், எல்லாம் சேர்ந்து தான் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் சேர்ந்து தான் டீ குடிக்க போவீங்க, சேர்ந்து தான் சாப்பிட போவீங்க, சேர்ந்து தான் விளையாடுவீங்க, சேர்ந்து தான் படத்துக்கு போவீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த டீமோட இன்ட்ராக்ஷன் பயங்கரமாக கிடச்சிடும். நீங்கள் நாளைக்கே ஒரு 1 year 2 years கழிச்சு நீங்கள் டெவலப்மெண்ட் டீம் போகிறேன், டேட்டா இன்ஜினியரிங் டீம் போகிறேன், ETL டீமுக்குள்ள போகிறேன் அப்படின்னா டீமுக்குள்ளே இன்டர்னல் ஈஸியாக மைக்ரேட் ஆகிக்கலாம். இப்போ ஒரு டெவலப்பராக ஒருத்தர் டேரெக்டாக உள்ளே போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி ஒரு டீமில் 2 years ஒர்க் பண்ணிவிட்டு டெவலப்பராக மாறதுக்கும் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீ ஒரு ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் தான் நீ போய் ஒர்க்கே பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் ஃப்ளோ உனக்கு தெரியும். இந்த 2 வருஷத்தில் அந்த கோடெல்லாம் நீ பார்த்து பழகிருப்பேன். இப்போ நீ ஒரு டெவலப்பராக மைக்ரேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவன் திட்டவும் போகிறதில்ல, உனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஹெக்டிக்காகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி என்ட்ராது ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் சப்போர்ட்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன். ஏன் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்? அப்போ டெலிகாலிங் ஜாப் கிடையாது. பிகாஸ் யூ நீட் டு கோஆர்டினேட் வித் டெவலப்பரோட கோஆர்டினேட் பண்ணுவேன், டெஸ்டரோட கோஆர்டினேட் பண்ணுவேன், கிளையண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணுவேன். பிகாஸ் கிளையண்ட் அந்த லைவ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ பேர்த்தோடையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன்ஸ் மேண்டட்ரி. ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் இருக்கும். ஒரு வாரம் மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு வாரம் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும். இந்த மாதிரி 3 ஷிஃப்ட் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சில பேருக்கு சில பசங்க இங்கே சொல்லுவாங்க, சார் நைட் ஷிஃப்ட் எனக்கு வந்து முடியாது, நைட் ஷிஃப்ட்டில் தான் வெளியே வரணும்னா இந்த வேலைக்கே வரேன் அப்படின்னா அவங்க வேணாம்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெவலப் பண்ணுற அளவுக்கு ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்குமா அப்படிங்கிட்டா, டெவலப்பர் அளவுக்கு கண்டிப்பாக ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் எந்த டெக்னாலஜியுமே இருக்காது. பட் என்னென்னு பார்த்தீங்க, கொஞ்சம் பேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கேன் பிளேஸ்ட். சார் யார் சார் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தர் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்து எனக்கு வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட் படாமல் பிரச்சனை கிடையாது, உள்ளே போய் சர்வைவ் பண்ணுறதா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு தி பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஸோ நம்ம ஆஃபீஸில் நீங்கள் வந்து பிளைண்டெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை என்கொயரி பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸில் நீங்கள் எப்போ வந்தாலும் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ப்ளேஸ் ஆன பசங்கள்கிட்ட பேசலாம். லாஸ்ட்டு 5 years ப்ளேஸ் பண்ணி எந்த பசங்கள்ட்டாலும் பேசலாம். நீங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அந்த உண்மையா பொய்யா எல்லாமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நான் சொல்கிற மட்டும் நீங்கள் நம்ப முடியாது. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கலாம், இல்லை டேரெக்டாக ப்ளேஸ் ஆன பசங்கள்கிட்ட பேசலாம், ஆஃபர் அட்ரஸ் பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் தான். அது ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ப்ளேஸ் ஆகணும் முடிவு பண்ணிட்டு அப்படின்னா யூ மஸ்ட் ரெடி ஃபார் 6 months, மினிமம் 4 months, மேக்ஸிமம் 6 months. இதை பிளான் பண்ணுறா நீ இந்த கோர்ஸுக்கு வரணும். ஓகேவா? இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஐடி இண்டஸ்ட்ரியில் போகணும், எனக்கு கரியர் கேப் இருக்குது, வேறு ஏதாச்சும் பிஎஃப் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் இருக்கேன், நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு சேலரி பத்தலை அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாலும் யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் மீ. ஐ வில் பி அவைலபிள் இன் சென்னை ஆஃபீஸ். நீங்கள் மண்டே டு சாட்டர்டே எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் நீ மீட் பண்ண வரலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உனக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் ஐ கேன் ரெடி டு கிவ். ஸோ ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் HR நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி பெஸ்ட்.